Hey guys, welcome back to our study vlog. Good morning. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டே நைட் ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறீங்க. காலைல எந்திரிச்சு 7:30 படிக்க உட்காந்துட்டேன். அப்புறம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணேன். இதில் பாருங்கள், ராமேஸ்வர ஈரநிலம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ராம்சார் வெட்லேண்ட்னு படிப்போம். ராம்சார் நிலம்னு இது கரெக்டாக தப்பாக போட்டிருக்காங்கன்னு தெரியல. தென் நான் ஸ்டடீஸை கன்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். தென் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் அந்த புத்தா பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே இந்த புத்த மதத்துக்கான கொஸ்டின் தான். கண்டிப்பாக நீங்கள் அந்த டாபிக் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறது இதை பார்த்து நான் தெரிஞ்சுது. தென் 11:45 ஆச்சு. 11:45க்கு மேலே அந்த லேயர்ஸ்லாம் நேற்று படித்தோம். அதை வந்து திரும்பவும் ரிவிஷன் பண்ணேன். ஏன்னா அதில் வந்து எவ்வளோ மீட்டரில் என்ன லேயர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் படிக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டினில் அது கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாமில் பாருங்கள், 3 கொஸ்டின் கண்டினியூவாக அந்த லேயர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது லீப் ஆண்டு. இதில் வந்து நமக்கு நிறையா கன்ஃபியூஷன் வரும். நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணிப்போம். அடுத்தது 100 மடங்காக இருந்தது அப்படின்னா 100ஆலையும் 400ஆலையும் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ லீப் ஆண்டால் எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து அரசியலமைப்பு சார்ந்த மற்றும் சாரா அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. இந்த புக் வந்து நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த புக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா ஐகார்டில் லிங்க் கொடுக்குற பார்த்துருங்க. இதில் டோட்டல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பை பற்றி. தென் என்னுடைய ப்ரைஸ் வந்து 590 சொல்லியிருந்தோம். அப்புறம் ரயில்வே மண்டலங்களை பற்றி கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ரயில்வே மண்டலங்களை இந்த மாதிரி மேப் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது தென்கிழக்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே, வடக்கு ரயில்வே அப்படின்னு டேரெக்ஷனோட சொல்லும்போது அந்த மேப்பில் பார்க்கும்போது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதனால் நான் மேப் வரைஞ்சி அதில் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது லன்ச் டைம். லஞ்சுக்கு இன்றைக்கி தயிர் சாதம், கத்திரிக்காய். ஸோ அது கூட வந்து ஒரு மிளகாய். ஏன்னா சாப்பிட்டுட்டே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை ரிவிஷன் பண்ணேன் அந்த ரயில்வே மண்டலங்களெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிறது ரொம்ப குறைவான நேரம் எக்ஸாமுக்கு. ஸோ இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு மணியையும் ஒரு நிமிஷத்தையும் ஒரு நொடியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் முனைப்புடன் ப்ரிப்பேர் பண்ணணும். திரும்ப ரிவிஷன் பண்ணணும். இந்த சார்ட் பற்றி நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இந்த சார்ட் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 100 ஆர்டிக்கல் தான் எழுதியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் போடுறேன். இந்த சார்ட் பாருங்கள், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். எல்லா ஆர்டிகல்ஸும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சார்ட் வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம். இதோடைய விலை அரௌண்டு 100 அந்த மாதிரி தான் வரும். இன்றைக்கி வந்து நான் டீப்பாக படித்த விஷயம் என்னென்னா, பாட்னி, ஜுவாலஜி இந்த ஏரியாவில் வந்து டீப்பாக படித்தேன். சயின்ஸ் வந்து நமக்கு அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அதில். ஏன்னா நம்ம வெறும் ஹிஸ்ட்ரி, தமிழ் சமூகம் இந்த மாதிரி மட்டும் படிச்சுட்டு இருக்காமல் சயின்ஸுக்கும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற கட் ஆஃப் தாண்டி ஒரு சேஃப் ஜோனுக்கு போக முடியும். ஸோ அது முடிச்சுட்டு அந்த சயின்ஸில் வந்து நம்ம முக்கியமான கேள்விகள்லாம் நோட் பண்ணி முக்கியமான டாபிக் படித்தாவே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கேட்டிருந்தீங்க. புத்தா பப்ளிகேஷனில் இருக்கிற புக்கு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவங்க போட்டது தான். ஸோ இது வந்து இப்போ அப்டேட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், முக்கிய எண்ணூறுக்களை எழுதுகனோடனே நான் ஏதோ மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் நினச்சிட்டேன். ஆக்சுவலாக இது ஃபிசிக்ஸில் இருக்குது. முக்கிய எண்ணூறுக்கள் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த 0 இதெல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணணும், தசம எண்ணில் வந்து 0 எங்கே கன்சிடர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டேபிளே போட்டிருக்காங்க ஃபிசிக்ஸில். ஐ திங்க் 11th புக்லேயோ 10th புக்லேயோ இருக்குது. ஆக்சுவலாக நான் அது வந்து தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் படித்தேன். இதை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். முக்கிய எண்ணூறுக்கள் அப்படிங்கும்போது அதாவது 0 2 டிஜிட்ஸ்க்கு இடையில இருக்கிற 0 வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எத்தனை டிஜிட் அப்படிங்கும்போது தசம புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கிற 0 கணக்கு எடுத்துக்கணும், இடது பக்கம் இருக்கிற 0 கணக்கு எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவினிங் வரைக்கும் இதை வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே வெளில வாக் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புனேன். மழை வர மாதிரியே இருக்குது. இந்த ஒரு வாரமாக கனமழை பெய்யும் நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. பட் மழை வந்த மாதிரியே தெரியல. பட் இந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குது. நல்ல ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட் இது. அப்புறம் நானும் என் பொண்ணும் ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணி பார்க் வரைக்கும் போயிட்டு அவளை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுருந்தேன். ஏன்னா அவ்வளோ தூங்கவே இல்லை என் கூட. இன்றைக்கி ஸ்கூல் ஹாஃப் டே தான். அவங்களுக்கும் கொஞ்சம் வெளில கூட்டு போய் விளையாடும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. நானும் காலிலேருந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்ததில் கொஞ்சம் வெளில வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து விளையாண்டதில் நானும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். திரும்பவும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு படிக்க உட்காந்தாச்சு. இன்றைக்கி வந்து டெஸ்ட் பேட்ச் ஒன்று வச்சுருக்கேன் ஆல்ரெடி, இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி. ஸோ தமிழ் சொசைட்டியில் நிறைய டாபிக் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கடையில் பேனா என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. ஜெல் பென் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், கை வலிக்காது. அடுத்தது தமிழ் சொசைட்டியில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அகழாய்வு, கல்வெட்டுகள், அப்புறம் சங்ககால இலக்கியங்களில் தமிழகத்தினை பற்றின குறிப்புகள். நாம் வந்து எவ்வளோ முன்னேறி இருந்தோம் அப்போவே, வணிகத்துலேயும் சரி அறிவியல்லையும் சரி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு இருந்துட்டு ஒரு 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு 8 மணிக்கு கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணலான்னு வெளியே போயிட்டு இந்த குழந்தைங்களாம் வெளில விளையாண்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மைண்டுக்கு ரிலாக்ஸ் தான்.
ஓகே ரெஸ்ட் எடுத்தது போதும் போய் படின்னு என் ஒய்ஃப் சொல்ல சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கு வந்து அரை தூக்கத்தில் உட்காந்தேன். இருந்தாலும் தமிழ் சமூகம் இல்லையா, அதை படிக்கும்போது தூக்கமெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒரு பிரதர் கமெண்டில் கேட்டிருந்தாரு, எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நண்பா, என்னை பார்த்தா ஜாலியாக இருக்கிற மாதிரியே தெரியுது. மணி 12 மணி ஆச்சு, எப்படா போய் படுக்கலான்ட்டு அந்த கொஷின் வேறு முடியவே மாட்டேது. ஸோ இருந்தாலும் நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். குட் நைட், டேக் கேர், பாய்.